ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வீடியோல காட்டுற இந்த திங்ஸ்லாம் தான் நான் வந்து டீக்ளட்டர் பண்ண போறேன். எல்லாமே எதுக்காக நான் டீக்ளட்டர் பண்றேன் அண்ட் ஏன் வந்து நான் டீக்ளட்டர் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். மெலமைன் பிளேட்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் பவுல்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ், இது எல்லாத்தையும் தான் நான் வந்து டீக்ளட்டர் பண்ண போறேன். இதெல்லாமே என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணாம ரொம்ப நாளா வந்து வச்சுட்டு இருந்தது, இதெல்லாம் தான் வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து டீக்ளட்டர் பண்ணலாம். நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது கவர்மெண்ட்ல இருந்து கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வந்தது. அதுல வந்து இந்த கப் இருந்துச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து இது யூஸே பண்ணாம தான் வச்சிருந்தேன். வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். பட் எதுக்குமே நான் யூஸ் பண்ணல. இப்ப வரைக்கும் நான் அதை தேடவும் இல்லை. இப்போ அதனால வந்து நான் அதை டிக்ளேட்டர் பண்றேன். இந்த பாக்ஸ்லாம் வந்து அம்மா வீட்ல இருந்து வந்ததுதான் இந்த பாக்ஸ். அவங்கதான் வந்து ஏதோ குழம்பு சம்திங் ஏதோ கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸ் வந்து அப்ப என்கிட்டயே வந்து தங்கிருச்சு. இது அவங்க கிட்டயே வந்து கொடுக்காம நானே வந்து டீக்ளேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த டிஃபன் பாக்ஸ் கூட வந்து உள்ள வந்து ஸ்டீல் பட் ஃபுல்லா பிளாஸ்டிக். இதுவுமே வந்து டீக்ளேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பாலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கவே மாட்டேன். முன்னாடி எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தோம், ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப வந்து கொஞ்சம் விவரம் தெரியுது இல்லையா, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து நான் டிக்ளேட்டர் பண்றேன். இந்த மத்து வந்து யூஸ் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் நான் அந்த மத்தை வந்து ஒரு பர்பஸ்க்கும் நான் யூஸ் பண்ணல. அதனால வந்து நான் அதை டிக்ளேட்டர் பண்றேன். மத்தெல்லாம் வந்துட்டு கீரை கடையை தான் யூஸ் பண்ணுவாங்க. பருப்பு கீரை இதெல்லாம் தான் வந்து கடையை யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி என்கிட்ட கடையிறதுக்கு மண்சட்டியும் கிடையாது. சோ தட் அந்த மத்தும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 3 பீஸ் செட்டு தான். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் தான். ஹாட் பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அது வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருந்தது. ஃபுல்லா வந்து மூடியெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல வருது, உள்ள மட்டும்தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இதை நான் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால நான் வந்து இதை டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். இல்ல யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் டொனேட் பண்ணிடுவேன். உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கு. உள்ளதான் நம்ம வந்து திங்ஸ் வைக்க போறோம். மேல வந்து மூடி தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் அந்த ஹாட் பேக் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் வந்து இப்போ அது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணல. அதனால நான் அதை வந்து டிக்ளேட்டர் பண்றேன். இந்த கப் வந்து மலாய் லஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடிச்சோம். பெசன் நகர்ல குடிச்சோம். அப்ப அது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம். பட் அதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அது யூஸே ஆகல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பதான் அதுக்கு நேரம் வந்திருக்கு டிக்ளேட்டர் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாட்ஸ் எல்லாம் கூட வந்து சேர்த்து வச்சுட்டு தான் இருந்தேன். பட் இப்போ எனக்கு அதெல்லாம் வந்து சைல்டிஷா இருக்கு. எதுக்கு அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு தெரியாம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் ஏதாவது உங்க வீட்லயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு டிக்ளேட்டர் பண்ணிடுங்க. கண்டிப்பா எந்த ஒரு பர்பஸ்க்கும் நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். இது வந்து இன்னொரு மிக்ஸி என்கிட்ட இருக்கு. அதோட ஜார் தான் இது. ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது சொன்னேன் இல்லையா, அந்த ஜார் தான் இது. இதையுமே வந்து நான் டிக்ளேட்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா அது சுத்தமா நான் யூஸ் பண்றது இல்லை. அதுல பிளாஸ்டிக் ஸ்மெல் வருது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. இந்த ப்ளூ கலர் பிளாஸ்டிக் பேஸ்கெட் வந்து நான் டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஏதாவது காய் கிடையாது, வெங்காயம், பொட்டேட்டோ, பூண்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்டெய்னரா நான் இருந்துச்சு அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். பட் இப்ப வரைக்கும் அதை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் ரேரா தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதையும் வச்சிருக்கேன். எப்பயாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். ஏன்னா கண்டெய்னர்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். பாப்போம் அது யூஸ் பண்றேனா இல்லையான்ட்டு. இதுவுமே ஐஸ்கிரீம் டப்பா தான். இதுவுமே நான் கண்ணை முடிட்டு டீக்ளேட்டர் தான் பண்ணணும். அடுத்து வந்து இந்த உடன் ஸ்பாச்சுலா தான். இதுவுமே வந்து நான் யூஸ் பண்றதே கிடையாது. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 3 உடன் ஸ்பாச்சுலா இருந்துச்சு. அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒண்ணு மட்டும் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. அதனால அதை நான் டிக்ளேட்டர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. என்கிட்ட 2 இருக்கு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேட்டர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிரேட்டர் தான். இதுவுமே வந்து கம்பி எல்லாம் வெளியே நீட்டிட்டு இருக்கு. போன முறையே நான் காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன், இது நான் டீக்ளேட்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதையுமே நான் எடுத்து இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளா வச்சு பார்த்தேன், இதெல்லாமே நான் யூஸ் பண்ணவே கிடையாது.
அதனாலதான் இது எல்லாமே நான் டீக்ளேட்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்கு வந்தேன். எடுத்ததும் வந்து நம்ம டிக்ளேட்டர் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்றோமா, அதுல இருந்து நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அதை டிக்ளேட்டர் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரேட்டருமே நான் யூஸ் பண்ணல எடுத்து. இதுவுமே ஒரு மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்கு, அதுவும் குட்டியா இருக்குது, எதுக்குமே யூஸ் கிடையாது. இது வந்து மல்டி பர்பஸ் கிடையாது. இது ஏதாவது ஒண்ணுத்துக்கு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இஞ்சி சீவறதுக்கு மட்டும் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து டிக்ளேட்டர் பண்றேன். அண்ட் இந்த பிளேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெலமைன் தான். இதுவுமே வந்து டின்னர் செட் எல்லாமே வந்து எனக்கு ஆஃபீஸ்ல கிஃப்ட் பண்ணது. ஒரு 36 பீசஸ் அந்த மாதிரி வரும். இது ஃபுல்லாவுமே கொஞ்சம் உடஞ்சிருச்சு, கொஞ்சம் மட்டும் தான் வச்சிருக்கேன். இதை பார்க்க வந்து அப்படியே பிளாஸ்டிக் வந்து செராமிக் மாதிரியே இருக்கும், பட் செராமிக் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு பிளாஸ்டிக் தான். கலர் சேஞ்சிங்லாம் கூட ஆகும். அது சூடு எல்லாம் ரொம்ப வந்து தாங்காது. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பார்க்க ஒரு மாதிரி டல் அடிச்ச மாதிரி ஆயிடும். சோ அது வேஸ்ட் தான். இந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு பதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுவுமே பார்க்க வந்து டீசென்டாவும் இருக்கும் அண்ட் வாஷ் பண்ணா போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நிலைமை நான் இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன். செராமிக் வாங்கலாம். செராமிக் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. செராமிக் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து செராமிக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். ஃபியூச்சர்ல தான், இப்ப கிடையாது. இப்ப எதுவுமே நான் வாங்க போறது கிடையாது. எல்லாமே இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிட்டு அது ஏதாவது வீணாயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்து வாங்குவேன். சப்பாத்தி திரட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு வுட்ல தனியா இருக்கு, பட் இதுல பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இதை வந்து டீக்ளட்டர் பண்றேன். பிகாஸ் ஒரு சைடு வெயிட் அதிகமா போட்டோம்னா அந்த சைடு வந்து சாயுது. இதுக்கு ரொம்ப வந்து தொல்லையா இருக்கு. அதனால வந்து நான் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீக்ளட்டர் பண்றேன். அதுவும் இல்லாம நான் வெஜ் கட்டர் வந்து வச்சிருக்கேன். 2 வச்சிருக்கேன். ஒண்ணுத்துல வந்து நான் சப்பாத்தி வந்து தட்டுறேன், ஒண்ணுத்துல வந்து வெஜ் கட் பண்ணிட்டேன். சோ தட் அது மல்டி பர்பஸா யூஸ் ஆகுறதுனால நான் அதுக்கு பதில் இதை வந்து நான் டிக்ளேட் பண்றேன். இதெல்லாம் பவுல்ஸ்மே பாத்தீங்கன்னா மெலமைன் தான். இது ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு 10 கிட்ட இருக்கு போல இருக்கு. இது எல்லாமே மெலமைன் அப்படிங்கறதுனால நான் வந்து டிக்ளேட் பண்றேன். சூடு எல்லாம் வந்து அதிகமா தாங்க தாங்க என்ன ஆகுதுன்னா உடனே கலர் சேஞ்சிங் ஆகுது உள்ளலாம். சோ தட் வந்து அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. எல்லாமே வயிற்றுக்குள்ளதான் வந்து போகுது போல இருக்கு. சோ அதனால வந்து நான் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன். இது எல்லாமே 1.5 month ஆகுது நான் யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்கேன். யூஸ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், நான் வச்சு பார்த்தேன் வீட்டுக்குள்ளேயே. பட் நான் அதை எடுக்க கூட கிடையாது, அது பக்கம் நான் போகவும் இல்லை. அதனால வந்து நான் இது எதுவுமே இதுக்கப்புறமே யூஸ் பண்ண போறது கிடையாது அப்படிங்கறதுனால நான் டிக்ளேட்டர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டிக்ளேட்டர் பண்ண திங்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்து அதை நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் எடைக்கு போட்டா கூட பெருசா எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் நான் எடைக்கு போட்டா கூட எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட கிடைக்காது. ஏன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து விலை வந்து கம்மியா தான் போகும். என்ன கேட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா அயன், இதெல்லாம் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் கூட வந்து சும்மா ஷோக்காக வச்சுக்கலாம். மற்றபடி வந்து அயன் அண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து எப்பவுமே ஒரு வேல்யூவான திங்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த வெஜ் கட்டர் கூட வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கட் பண்ணோம், பட் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு அப்படின்றதுனால இதை நான் டிக்ளேட் பண்றேன். இந்த பவுல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, என் பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பவுல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். டிமார்ட்ல தான் வாங்கினேன். நிறைய இந்த மாதிரி டிமார்ட்ல தான் இருக்கு. அங்கதான் வந்து இன்ஸ்பயர் ஆகி அப்படியே பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி வாங்கிட்டேன். இப்ப வந்து நான் வாங்கினதெல்லாம் எதுக்குமே யூஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, வாங்கிட்டோம். ஒன்ஸ் தெரியாம வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் இந்த தப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுல வந்து கட்லெட், சிக்கன், மீன் இந்த மாதிரி தான் பொரிக்கணும் அப்படின்னா ஈஸியா வந்து திருப்பி போட்டுக்கலாம். அதுக்காக வந்து நான் வாங்கினேன். பட் அது வந்து நான் வாங்கி யூஸே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். சரியா யூஸ் பண்ணல. அது எதுக்காக நான் வாங்கணும்னு எனக்கு புரியல. சோ அதை வந்து நான் டிக்ளேட் பண்றேன். எங்க அம்மாக்கு ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால அம்மாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். அன்னக்குத்தியுமே அப்படிதான். அன்னக்குத்தி கூட நான் யூஸ் பண்றது இல்ல. என்கிட்ட நிறைய கரண்டி இருக்கிறதுனால நான் அன்னக்குத்தி யூஸ் பண்றது இல்ல. சோ சாப்பாடுக்கு வேற கரண்டி தான் யூஸ் பண்றேன். அதனால நான் அன்னக்குத்தியை வந்து டிக்ளேட் பண்றேன். இந்த பவுலுமே டென்ட் எல்லாம் விழுந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் நல்லா வெயிட் அந்த பவுலு. எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதையுமே வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னா கொடுப்பா, இல்லாட்டி எடைக்கு போட்டுருவேன்.
இந்த பிளாஸ்டிக் வடிகட்டி எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வடிகட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். அது இப்ப வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே அழகா வந்துருச்சு. அதையே நம்ம வாங்கி ஃபில்டர் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் ஆனா பிளாஸ்டிக் தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தெரிஞ்சிச்சு இல்லையா பிளாஸ்டிக் வந்து உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால அது நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கில்ட் வந்து தெரிஞ்சே யூஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நான் அதை டீக்ளட்டர் பண்றேன். இந்த பாக்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஃப்ரீயா வந்ததுதான். முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இதுவுமே நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்றதே கிடையாது. இதெல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். இப்ப நானா ஃப்ரிட்ஜுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உடனே வந்து செராமிக் கிளாஸ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியல, பட்ஜெட் இஷ்யூ அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதுக்கப்புறம் கிளாஸ்வேர் செராமிக் அப்படின்ட்டு போய்க்கலாம். மொத்தமா வாங்கினோம் அப்படின்னா காசு வந்து எங்கேயோ போயிடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ்மே நான் எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. அண்ட் இது வந்து நான் ஒர்க் டைம்ல வந்து யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ். மில்டனோட இது கூட வந்து ஒரு கேரி பேக்கும் வரும். அண்ட் இது 4 பாக்ஸ் வரும் அந்த கேரி பேக்குள்ள மில்டன். லீக் ப்ரூஃப் நல்லாவே இருந்துச்சு. நான் யூஸ் பண்றேன், ஒரு 2 இயர்ஸா யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, லீக்காவே ஆகாது. அப்பவும் எனக்கு தெரியாது இது வந்து மூடி ஃபுல்லா பிளாஸ்டிக். ஃபுட் வந்து நான் சூடா தான் வைப்பேன். ஸோ சூடா வச்சாலும் அந்த பிளாஸ்டிக் மேல கண்டிப்பா கொஞ்சமா அது படதானே செய்யும். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்றதுனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீக்ளேச்சர் பண்றேன். அந்த மூடியுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபா மாறிடுச்சு. அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்துச்சு, சூடு படப்பட அது மாதிரி ஸ்டிஃபா மாறிடுச்சு. இந்த பிளேட்டுமே வந்து டிமார்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடலாம், இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பொட்டேட்டோ பால்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. அப்ப இருந்து ஆசை அப்படி. இப்பெல்லாம் வந்து எதுவுமே அதெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. ஏன்னா என்னென்ன ஃப்ரை பண்றது இல்லையா, அதெல்லாம் சாப்பிடறதே இல்லை. ஸோ இதுக்குமே வேலை இல்லாம போயிடுச்சு, யூஸ் பண்றதே கிடையாது. இதுவுமே ஒரு மெலமைன் தான், செராமிக் மாதிரியே இருக்கும், பட் பிளாஸ்டிக். இந்த ஒரு வெசலும் பாத்தீங்கன்னா அலுமினியம் வெசல். இதுவுமே நான் வந்து முட்டை அவிக்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பாடும் இதுல வடிச்சேன். பட் இப்ப வந்து நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்சமா வந்து ரசம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். பட் இப்போ வந்து நான் ரசம் வைக்க கூட அதை யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா புளிலாம் வந்து கரைச்சி யூஸ் பண்ணும் போது அது வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் அதை பெருசா யூஸ் பண்றது இல்லை. அதனால அதையுமே நான் டீக்ளட்டர் தான் பண்றேன். ஸோ மொத்தமா இவ்வளோ திங்ஸ் வந்து நான் இன்னைக்கு டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ஒரு 1.5 மாசமா நான் வச்சு யூஸ் பண்றேனா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து கடைசியா ஃபைனலா டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நீங்களும் டீக்ளட்டர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.